அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 7.4ல கொஷின் நம்பர் 19 பார்க்கலாம். இன்டகிரேட் 6x + 7 / x - 5 × x - 4 × dx. இதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், டினாமினேட்டரும் நியூமரேட்டர் ரெண்டுத்துலேயுமே ஃபங்க்ஷன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு டைரெக்டாக ஃபார்முலா இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நியூமரேட்டரை ரெண்டு இதுவாக பிரிக்க முடிஞ்சால் பிரிச்சுக்கலாம். அப்படி பிரித்து டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு வர ஆன்சர் நியூமரேட்டரில் இருந்ததுன்னா நம்ம டைரெக்டாக இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 18 சம்மில் ஒரு மெத்தடு பார்த்தோம்ல, அதாவது நியூமரேட்டர் ஈக்குவல் டு a இன்ட்டு d/dx ஆஃப் டினாமினேட்டர் ப்ளஸ் b, இந்த ஃபார்மேட்டில் நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே டினாமினேட்டரில் நமக்கு ரெண்டு ஃபேக்டராக கொடுத்துருக்காங்க, அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். x² - 9x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 20. ஸோ இப்போ பாருங்கள், நியூமரேட்டர் வேல்யூ எடுத்து வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். 6x + 7 = a இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் x² - 9x + 20 ப்ளஸ் b என்ன ஆகுது, 2x - 9 ப்ளஸ் b, இது 6x + 7. இப்போ ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன வருது பாருங்கள். இங்கே எக்ஸ் 6 இருக்குது, இங்கே வந்து 2a இருக்குது. 6 = 2a. அப்போ ஏவோட வேல்யூ 3. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குது பாருங்கள். 7 = இங்கே -9 இருக்குது, -9a ப்ளஸ் b. அப்போ பியோட வேல்யூ 7 + 9a. b = 7 + 9 × a 27 = 34. ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6x + 7 = 3 × 2x - 9 ப்ளஸ் 34ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம கொஷினில் இருக்கிறதுக்கு ஆன்சர் போட்டுக்கலாம். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நியூமரேட்டர் 6x + 7 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 3 × 2x - 9 ப்ளஸ் 34 அப்படின்னு எழுதலாம். இந்த இன்டகிரேஷனை நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். x² - 9x + 20 × dx. இங்கேயும் x² - 9x + 20 × dx. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஃபஸ்ட் இன்டகிரேட் மட்டும் பாருங்கள். இந்த 3 வெளியே எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், டினாமினேட்டர் நம்ம டீன்னு எடுத்தோம்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு நியூமரேட்டர் கிடச்சிரும். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இது வேணால் நான் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். i1 + i2ன்னு தனித்தனியாக போட்டுக்கலாம். i1 + i2ன்றதுக்கு பதிலாக இந்த 3 வெளியே எடுத்துகிட்டு 3 × i1ன்னு எடுத்துக்கலாம். இந்த 3 வெளியே எடுத்துகிட்டு 3 × i1. அதே போல் இங்கே 34 வெளியே எடுத்துகிட்டு 34 × i2ன்னு எழுதிக்கிட்டோம்னா நமக்கு அங்கே i1 i2 கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம i1 மட்டும் கண்டுபிடிக்கலாம். 2x - 9 / x² - 9x + 20 × dx. இப்போது x² - 9x + 20 டீன்னு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2x - 9 = dt/dxன்னு கிடைக்கும். அப்போ 2x - 9 × dx = dtன்னு கிடைச்சிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம dtன்னு அப்ளை பண்ணிக்கலாம். dt/√t. ஸோ இதை t⁻−1/2 × dtன்னு எழுதிக்கலாம். இப்போ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா t⁻1/2 / 1/2ன்னு கிடைக்கும். அதாவது 2√t. i2 = integral 1/√x² - 9x + 20 × dx. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே 1/√x² - a² இல்லை x² ப்ளஸ் a² இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த செகண்ட் டேர்ம் கூட
நம்ம 2xஆல் டிவைட் பண்ணி என்ன வருதோ அதை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். இப்போ என்ன வருது? 9/2 வருது. அப்போ ப்ளஸ் 9/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9/2 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ அந்த ஸ்டெப்பை மட்டும் நம்ம தனியாக போட்டுக்கலாமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 9/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 20. இப்போ இந்த 3 டேர்மையும் சேர்த்து நம்ம எக்ஸ் மைனஸ் 9/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். மைனஸ் 81 இங்கே ப்ளஸ் ஆகிட்டு இது மைனஸ் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். டிவைட் பை 4 ப்ளஸ் 20. இப்போது இது ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 4 மைனஸ் 81 ப்ளஸ் 80 அது என்ன ஆகுது? மைனஸ் 1 டிவைட் பை 4. இப்போ இந்த மைனஸ் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸ் 1/4 1/4 1/2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல இன்டெக்ரல் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 9/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் 1/2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா நமக்கு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரில் இருந்ததுன்னா சைன் இன்வெர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இங்கே வந்து லாக் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக? அப்போ ஃபார்முலா லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் அதாவது எக்ஸ் மைனஸ் 9/2 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் அப்படியே வரும். நம்ம அதுக்கு பதிலாக இது ஃபுல்லாக வரும். இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? இதே எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20 ப்ளஸ் சி. இது வேணால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2x மைனஸ் 9 டிவைட் பை 20 ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20 ப்ளஸ் சி. இது I2. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 3I1 ப்ளஸ் 34I2. ஃபைனல் ஆன்சர் 3I1 ப்ளஸ் 34I2. I1ஓட வேல்யூ 2√t இருக்குது. 2√t வேல்யூ அது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20. 2 × 3 6ன்னு எழுதிக்கலாம். 6 ரூட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20 ப்ளஸ் 34 லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 9/2 இல்லை 2x மைனஸ் 9 ஹோல் பை 2 எப்படி வேணால் எழுதிக்கலாம். மோஸ்ட்லி புக்கில் வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் எக்ஸ் மைனஸ் 9/2 அப்படியே எழுதிக்கிறேன். ப்ளஸ் ரூட் ஆஃப் இந்த ஸ்டெப் அப்படியே எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ப்ளஸ் 20 ப்ளஸ் சி. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 20 பார்க்குறோம். இப்போது நான் வந்து ஒன்று கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் நியூமரேட்டர் தனித்தனியாக பிரிக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஸோ நியூமரேட்டர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டினாமினேட்டர் ப்ளஸ் பி இந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கணும். சரிங்களா? இப்போது நியூமரேட்டர் எக்ஸ் ப்ளஸ் 2வை நம்ம ஏ இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டினாமினேட்டர் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும்? 4 மைனஸ் 2x ப்ளஸ் பி. இப்போ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்டு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன கிடைக்குது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 1, இந்த இடத்துல ஏ இன்ட்டு -2 -2a. அப்போ ஏவோட வேல்யூ -1/2. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் வந்து இங்கே 2 இருக்குது. இந்த இடத்துல 2 4 a இன்ட்டு 4 4a ப்ளஸ் b. அப்போ பியோட வேல்யூ 2 - 4a. ஏவோட வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 +
4/2 2. ஆன்சர் 4. இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அப்ளை பண்ணோம்னா நமக்கு x + 2 is equal to -1/2 into 4 - 2x + 4ன்னு கிடைக்கும். இப்போ கொஷின் எடுத்து எழுதிக்கிறேன். இன்டெக்ரல் x + 2 divided by root of 4x - x square equal to நியூமரேட்டரில் -1/2 4 - 2x plus 4 whole divided by root of 4x - x square into dx. இப்போ இதை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். -1/2 into 4 - 2x divided by root of 4x - x square plus 4 into integral 1/root of 4x - x square into dxன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இதை -1/2 இதை I1ன்னு எழுதிக்கிறேன் ப்ளஸ் 4I2. இப்போ I1 I2 தனித்தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? I1 equal to integral 4 - 2x divided by root of 4x - x square. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 4x - x ஸ்கொயரை டீன்னு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 4 - 2x கிடச்சிரும் இன்ட்டு dx ஈக்குவல் டு டிடின்னு கிடச்சிரும். அப்போ இதை டைரெக்டாக dt டிவைட் பை ரூட்டின்னு எழுதிக்கலாம். அதே போல் தான் இதை t பவர் -1/2 இன்ட்டு டிடின்னு எழுதி இன்டகிரேட் பண்ணும்போது t பவர் 1/2 டிவைட் பை 1/2ன்னு வரும். அந்த டிவைட் பை 1/2 நம்ம 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபைனலாக 2 இன்ட்டு ரூட் ஆஃப் டீயோட வேல்யூ 4x - x ஸ்கொயர் ஈக்குவேஷன் 2. இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். இதை 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? I2 இன்டெக்ரல் I2 என்ன இருக்குது? வெறும் 1 டிவைட் பை root of 4x - x square into dx. இதை ரஃபில் போட்டுக்கலாமா? ஸோ இந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மட்டும் நான் ரஃபில் போட்டுக்கிறேன். 4x - x ஸ்கொயர் இது பாருங்கள், மைனஸ் வெளியே எடுத்தோம் அப்படின்னா x ஸ்கொயர் - 4xன்னு கிடைக்கும். சரியா? மைனஸ் ஆஃப் x ஸ்கொயர் - 4x. இப்போ இதை 2xஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 2 கிடைக்கும். அப்போ ப்ளஸ் 2 ஸ்கொயர் -2 ஸ்கொயர் நம்ம ஆட் பண்ணுறோம். மைனஸ் ஆஃப், ஸோ இப்போ இதுக்கு வந்து x - 2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதனால் x - 2 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இங்கே -2 ஸ்கொயரை 4ன்னு எழுதிக்கலாம். இல்லை 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். நமக்கு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன ஆகுது? 2 ஸ்கொயர் முன்னாடி வந்துடும் ப்ளஸில், இது வந்து மைனஸ் ஆகும். ஸோ அப்போது இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இன்டெக்ரல் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் மைனஸ் x - 2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dx. இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இன்டெக்ரல் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் இன்ட்டு dx இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஃபார்முலா. சைன் இன்வர்ஸ் ஆஃப் x பை a ப்ளஸ் c. ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். என்ன ஆகுது? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ x - 2 டிவைட் பை 2 ப்ளஸ் c. இப்போ I1 I2 கண்டுபிடிச்சிட்டோமா? ஃபைனல் ஆன்சர் இது ஈக்குவேஷன் எத்தனாவது ஈக்குவேஷன்? 4th ஈக்குவேஷன். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 நமக்கு I ஈக்குவல் டு -1/2 I1 ப்ளஸ் 4 I2ன்னு கிடச்சிருக்கு. இதில் வேல்யூ எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணால் ஃபைனல் ஆன்சர் -1/2 இன்ட்டு I1 2 இன்ட்டு ரூட் ஆஃப் 4x
minus x square 2 into root of 4x minus x square plus 4 into sin inverse of x minus 2 divided by 2 plus c. ஸோ அங்கே ஒரு C1 இங்கே ஒரு C2ன்னு வச்சுக்கிட்டோம்னா ஆட் பண்ணும்போது கேபிட்டல் சின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா மைனஸ் ஆஃப் ரூட் ஆஃப் 4x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2 டிவைட் பை 2 ப்ளஸ் சி. இதுதான் நமக்கு ஃபைனல் ஆன்சர். என்னென்னா இந்த மைனஸ் டேர்மை பின்னாடி எழுதிக்கிட்டு இந்த ப்ளஸ் டேர்மை முன்னாடி எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து கொஷின் நம்பர் 21. கொஷின் நம்பர் 21ம் அதே போல் தான். ஃபஸ்ட்டு நியூமரேட்டரை நம்ம ஏ இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ டினாமினேட்டரில் ரூட் இருக்குது, அது என்ன பண்ணுறதுலாம் பார்க்காதீங்க, ரூட் இல்லாமல் தான் எழுதுகிறோம் எல்லா சம்லேயும், ஞாபகம் வச்சுங்க. ப்ளஸ் பி. இப்போ இது ஏ இன்ட்டு இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆகும் 2x ப்ளஸ் 2 ப்ளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ அதே போல் தான் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்டு கான்ஸ்டன்ட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இங்கே 1 இஸ் ஈக்குவல் டு இங்கே 2a. அப்போ ஏவோட வேல்யூ 1/2. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து 2 இஸ் ஈக்குவல் டு 2a ப்ளஸ் b. 2 minus 1 equal to b, b is equal to 1. இங்கே 2a வேல்யூ 1, அந்த 1 இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் 1, அப்படியே நான் ஆன்சர் போட்டுட்டேன். ஸோ அப்போது கிவன் ஈக்குவேஷன் எப்படி மாற்றி எழுதலாம் பாருங்கள். இன்டெக்ரல் எக்ஸ் ப்ளஸ் 2க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், ஈக்குவேஷன் 1. இந்த ஈக்குவேஷன் 1ல் இதில் அப்ளை பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 2x ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. சப்போ இந்த ஈக்குவேஷனை 1/2 இன்ட்டு 2x ப்ளஸ் 2 ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 இன்னும் ப்ளஸ் இன்டெக்ரல் 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 இன்ட்டு dxன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த 1/2 மட்டும் நம்ம முன்னாடி எடுத்து எழுதிக்கலாம். ஸோ அப்போ இதை ஈக்குவேஷன் I இஸ் ஈக்குவல் டு 1/2 I1 ப்ளஸ் I2 எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ I1 மட்டும் தனியாக எடுத்து கண்டுபிடிக்கிறேன். இன்டெக்ரல் 2x ப்ளஸ் 2 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 இன்ட்டு dx. இதே போல் தான் எக்ஸ் டினாமினேட்டர் டீன்னு எடுத்தோம்னா நியூமரேட்டர் கிடைக்கும், அது ரூட்டீன் ஆகும். அந்த ஸ்டெப்லாம் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிறேன், நீங்கள் சம்மு போடும்போது போட்டுங்க. ஸோ இங்கே பாருங்கள், இது டீன்னு எடுப்போம், இது ஃபுல்லாக dt ஆகிடும், இது t பவர் மைனஸ் 1/2 வரும், அது 2 t பவர் 1/2 தான் வரப்போகுது. அதனால் நான் டேரெக்டாக ஆன்சர் போட்டுக்கிறேன். 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 ப்ளஸ் c1. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. அடுத்து I2 இன்டெக்ரல் 1 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 இன்ட்டு dx. இது மட்டும் ரஃப் ஒர்க்கில் போட்டுக்கலாமா. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் இது 2ஆல் டிவைட் பண்ணால் 1 வரும், 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், அப்படியே மைனஸ் 1ன்னே போட்டுக்கிறேன், ப்ளஸ் 3. ஸோ இதை வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே மைனஸ் 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 ஆகும். இந்த ப்ளஸ் 2வை ரூட் 2 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். சரியா, அப்போ தான் நமக்கு ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1 டிவைட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்
√2 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? இன்டெக்ரல் 1/√(x² + a²) இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபார்முலா log modulus of x plus root of x² + a². ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா log modulus of xோட வேல்யூ x + 1 ப்ளஸ் √(x² + 1) இது இதாக வரப்போது. இதெல்லாம் அப்ளை பண்ணால் நமக்கு ஃபைனலாக இங்கே இருக்கிறது தான் வரப்போது. நான் டேரெக்டாக கொஷினில் இருக்கிறதையே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 4. So, from equation 2, 3 and 4, I is equal to 1/2 I1 plus I2. I1 ஓட வேல்யூ 2 into 1/2 into 2 கேன்சல் ஆகிடும். நான் அப்படியே போட்டுக்கிறேன். x² + 2x + 3 ப்ளஸ் I2 ஓட வேல்யூ log modulus of x + 1 வேணும்னா ப்ராக்கெட் போட்டு காட்டிக்கலாம். √(x² + 2x + 3 ப்ளஸ் c. இங்கே C2ன்னு போட்டுக்கிறேன், இங்கே C1ன்னு போட்டுக்கலாம். இந்த இடத்துல கேபிட்டல் C is equal to C1 + C2ன்னு எடுத்து எழுதிட்டு ஆன்சரை முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுதான் கொஷின் நம்பர் என்னது இது? கொஷின் நம்பர் 21க்கான ஃபைனல் ஆன்சர். √(x² + 2x + 3 ப்ளஸ் log of x + 1 into √(x² + 2x + 3. அடுத்து கொஷின் நம்பர் 22. ஸோ இப்போ பாருங்கள், இதுவும் வந்து நம்ம நியூமரேட்டரை டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டருக்கு ஈக்குவேட் பண்ணிக்க போகிறோம். x + 3 is equal to a into differentiation of x² - 2x - 5 plus b. x + 3 is equal to a into 2x - 2 plus b. அதே போல் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் அதெல்லாம் எடுத்து எழுதிக்கங்க. ஸோ இப்போ இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் என்ன வருதுன்னா 2a இருக்குது. 2a is equal to 1, a is equal to 1/2. அடுத்து இங்கே b கான்ஸ்டன்ட் டேர்ம் b மட்டும் இல்லை, b - 2a equal to 3. 2a ஓட வேல்யூ 1. அப்போ b - 1 equal to 3, b is equal to 4. சரிங்களா? 2a ஓட வேல்யூ 1, இந்த -1 இந்த பக்கம் இருந்தால் +1 ஆகிடும். ஸோ அப்போ b ஓட வேல்யூ 4ன்னு கிடைக்கும். இப்போது இந்த x + 3 is equal to இதில் நம்ம இந்த a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ அப்ளை பண்ணுறோம். +4. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து என்ன பண்ணுறோம்? கொஷினில் இந்த நியூமரேட்டர் இது வந்து இங்கே எடுத்து எழுதிக்கிறோம். I is equal to நியூமரேட்டரை 1/2 into 2x - 2 ப்ளஸ் 4, இந்த 4 தனியாக எழுதிக்கலாமா? ப்ளஸ் 4 into integral டினாமினேட்டில் x² - 2x - 5, இங்கே வந்து 1/x² - 2x - 5 into dx. ஸோ இதை 1/2 into 2x - 2 divided by x² - 2x - 5 into dx ப்ளஸ் 4 into இந்த வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு இதை 1/2 I1 ப்ளஸ் 4 I2ன்னு எழுதலாம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2. இதுக்கப்புறம் ஒவ்வொரு இன்டெக்ரல்ஸ் தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் போடலாம். ஃபஸ்ட்டு I1 is equal to integral 2x - 2 divided by x² - 2x - 5 into dx. ஸோ சேம் கொஷின் நம்பர் 19, 20, 21ல் வந்தது தான். நான் அதனால் டைரெக்டாக ஆன்சர் போட்டுடுறேன். 1/2 into √t கிடைக்கும். ஸோ இப்போ 1/2 இல்லை 2 into √t
2 into root of x square minus 2x minus 5 plus c1. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. அடுத்து i2 1 divided by x square minus 2x plus 5 plus 5 or minus 5, sorry minus 5 into dx. ஸோ இப்போ ரஃப் ஒர்க்கில் வேணால் போட்டுக்கலாம். ஸோ டினாமினேட்டரை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x இந்த ஸ்டெப்ஸ் வந்து எல்லா சம்லையும் போட்டுகிட்டே இருக்கோம். அதனால் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போடுறேன் பாருங்கள். எக்ஸு இங்கே இருக்கிறது ஸ்கொயர் இல்லாமல் எழுதுகிறோம். அப்புறம் இங்கே இருக்கிற சைன் எழுதணும். அப்புறம் இங்கே என்ன இருக்கோ அதை 2வால் டிவைட் பண்ணி என்ன வருதோ அங்கே போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். வெளியே என்ன இருக்குன்னா மைனஸ் இங்கே இருக்கிற இந்த நம்பர் இருக்குல்ல, இதை ஸ்கொயர் பண்ணணும். இந்த -5ம் வெளியே அப்படியே இருக்கும். நம்ம இந்த ரெண்டு டேர்மை தான் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த -1 ஆட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்போ இதை x - 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 6ன்னு எழுதலாம். இல்லைனா x - 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் √6 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இதை கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். இன்டெக்ரல் 1 divided by x minus 1 whole square minus √6 whole square into dx. இந்த இடத்துல நமக்கு வேறு ஃபார்முலா வருது. இன்டெக்ரல் 1 divided by x square minus a square into dx. டினாமினேட்டரில் ரூட் இல்லை அப்படின்னா நமக்கு 3 ஃபார்முலா இருக்குது. அதில் ஒரு ஃபார்முலா வந்து tan இன்வர்ஸ், இன்னும் 2 வந்து லாகில் வரும். tan இன்வர்ஸ் எப்போ வரும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னு இருந்ததுன்னா tan இன்வர்ஸில் வந்திருக்கும். ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயரில் இருக்குது. அப்போ 1/2a log modulus of x minus a divided by x plus a plus c இந்த ஃபார்மேட்டில் ஆன்சர் இருக்கும். ஓகேவா? ஆன்சர் எடுத்து எழுதிக்குவா. 1 divided by 2a, 2 into a-ஓட வேல்யூ √6 to log modulus of x-ஓட வேல்யூ x minus 1 minus √6 divided by x minus 1 plus √6 plus c2. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஸோ இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் 1/2 i1 plus 4i2 இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஐயோட வேல்யூ ரூட் ஆஃப், ஸோ i1ஓட வேல்யூ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 5 இன்ட்டு 2ன்னு வரும். இங்கே இருக்கிற 1/2 அங்கே இருக்கிற 2 கேன்சல் ஆகிட்டு வெறும் இந்த ரூட் வேல்யூ மட்டும் இருக்கும். ப்ளஸ் 4 இன்ட்டு 4 divided by 2 √6 to log modulus of x minus 1 minus √6 divided by x minus 1 plus √6 plus capital C. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். அடுத்து கொஷின் நம்பர் 23. இதுவும் வந்து டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம், சாரி நியூமரேட்டர் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அதை a இன்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டினாமினேட்டர் ப்ளஸ் b இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். 5x plus 3 is equal to a into 2x plus 4 plus b. அதுதான் ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்டு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஃபஸ்ட்டு நான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன். 2a is equal to 5, ஏவோட வேல்யூ 5/2. அடுத்து கோஎஃபிஷியன்ட் சாரி கான்ஸ்டன்ட் டேர்ம் b plus 4a equal to 3, 4a b plus a-ஓட வேல்யூ 5/2 கேன்சல் பண்ணால் 10 ஆகிடுமா. 10 equal to 3. அப்போ b is equal to -7. இப்போ கிவன் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? இன்டெக்ரல் சாரி i1 ஈக்குவல் டு எழுதிக்கிறேன்.
இன்டெக்ரல் 5/2 இதில் அப்ளை பண்ண போகிறோம். 5/2 இன்ட்டு 2x + 4 - 7 divided by root of x² + 4x + 10 to dx. தனித்தனியாக எழுதிக்கலாம், சம்மு போட ஈஸியாக இருக்கும். 5/2 இன்ட்டு இன்டெக்ரல் 2x + 4 divided by root அப்படியே வரும், -7 இன்ட்டு இன்டெக்ரல் 1 divided by root into dx. இப்போ இதை I is equal to 5/2 into I1 minus 7 into I2ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 2. I1 மட்டும் எடுத்தது எழுதலாமா? I1 equal to integral 2x plus 4 divided by இங்கே மறுபடியும் இந்த t எல்லாம் எடுத்து போடணும். நான் டேரெக்டாக ஆன்சர் போட்டுறேன். 2√t வரப்போது, அதாவது 2√x² + 4x + 10 ப்ளஸ் C1. அடுத்து I2 என்ன வருது? வெறும் இன்டெக்ரல் 1 divided by root of x² + 4x + 10 into dx. ஸோ இப்போ ரஃப் ஒர்க்கில் இந்த டினாமினேட்டர் x² + 4x + 10 கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் டேர்ம் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன வரும்? x ப்ளஸ் இது 2xஆல் டிவைட் பண்ணால் 2 வரும். அப்போ x + 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே வந்து என்ன பண்ணுவோம்? +2² - 2² ஆட் பண்ணியிருப்போம். அப்போ அந்த -2² இங்கே வரும், -4 + 10. இப்போ x + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 6 + 6 √6 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இங்கே 1 divided by root of x + 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் √6 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dxன்னு எழுதலாமா? இது வந்து லாக் ஃபார்முலா என்ன? லாக் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் x² + a². இதை வந்து நம்ம மறுபடியும் இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் இதே தான் வரப்போகுது. அதனால் டைரெக்டாக x² + 4x + 10ன்னு எழுதிக்கிறேன், ப்ளஸ் C2. இப்போ ஈக்குவேஷன் எடுத்து எழுதி அப்ளை பண்ணிக்கலாம். I is equal to I1 minus 7I2. 5/2 I1 minus 7I2. So 5/2 into 2 into root of x² plus 4x plus 10 minus 7 log modulus of x plus 2 plus root of x² plus 4x plus 10 plus C2. ஸோ C1 plus C2 வரும். அதை வந்து நம்ம டேரெக்டாக கேபிட்டல் சின்னு எழுதிக்கிறோம். இங்கே 2 மட்டும் கேன்சல் ஆகிடும், வேறு எதுவும் இல்லை. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ 5 into root of x² plus 4x plus 10 minus 7 log modulus of x plus 2 plus root of x² plus 4x plus c. அடுத்து 1 மார்க். ஓகே, இதை இன்டகிரேட் பண்ணோம். இதே தான் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி போட்டது. கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர், இதை 2xஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும். அப்போ +1² -1² போடுவோம். இது வரைக்கும் நமக்கு x + 1 ஹோல் ஸ்கொயர் ஆகும். -1 + 2 வந்து +1 ஆகும். அப்போ +1 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். டினாமினேட்டரில் x² + a² இருந்ததுன்னா tan இன்வெர்ஸ் ஃபார்முலா என்னென்னா 1/a tan இன்வெர்ஸ் ஆஃப் x/a. ஏவோட வேல்யூ 1ன்றதுனால 1/1 tan இன்வெர்ஸ் ஆஃப் x/1 x, அதாவது வெறும் tan இன்வெர்ஸ் x + cன்னு வரும். ஆப்ஷன் டி. இங்கே எக்ஸோட வேல்யூ x + 1, அதனால்
tan இன்வர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று தான் வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி. சரிங்களா? அடுத்து 25. இதுவும் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் தான். டினாமினேட்டரை எடுத்து போடணும். பாருங்கள், டினாமினேட்டர் மட்டும் பாருங்கள். -4x² + 9xன்னு இருக்குது. -4 காமனாக வெளியே எடுத்துடணும். ஏன்னா x² முன்னாடி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ x² - 9/4xன்னு இருக்கும். -4 அப்படியே இருக்கட்டும். x² - 9/4x. இப்போ இதை 2xஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 9/8ன்னு கிடைக்குமா? x கேன்சல் ஆகிடும். ஏற்கனவே இது 4 டினாமினேட்டில் இருக்கிறதுனால 9/8ன்னு வரும். அப்போ ப்ளஸ் 9/8 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9/8 ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸ் மைனஸ் 9/8 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 9/8 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த -4 உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டைம் ப்ளஸ் ஆகிடும். 4 இன்ட்டு 81/64 மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 9/8. 1 டைம்ஸ் 16 டைம்ஸ். அப்போ 9/4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். -4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 9/8 ஹோல் ஸ்கொயர். இது a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. ரூட் இருக்குது. அப்போ இது சைன் இன்வெர்ஸ் ஃபார்முலா தான். ஓகே, எல்லாமே சைன் இன்வெர்ஸில் தான் இருக்குது. சரி, ஆக்சுவலாக இந்த 4 வந்து மல்டிப்ளை பண்ணி இருக்கக்கூடாது. அப்போ இந்த ஸ்டெப்பை மட்டும் நம்ம அப்படியே விட்டுடலாம். இந்த மைனஸ் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். 4 வெளியே வச்சுக்கலாம். என்ன ஆகும்னா 9/8 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 9/8 ஹோல் ஸ்கொயர். சைன் இன்வெர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னா சைன் இன்வெர்ஸ் x/a. நமக்கு முன்னாடி 4 இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். சைன் இன்வெர்ஸ் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 9/8 ஹோல் டிவைட் பை ஏவோட வேல்யூ 9/8. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 8 இங்கே வந்துடும். டினாமினேட்டில் இருக்க 8 கேன்சல் பண்ணிக்கலாம். 8x - 9 டிவைட் பை 9. ஓ, இந்த 4 வந்து ரூட்டுக்குள்ளே டினாமினேட்டரில் இருக்குது. சாரிம்மா. ஸோ இது ரூட்டுக்குள்ளே டினாமினேட்டரில் இருக்கிறதுனால இது நமக்கு 2ன்னு கிடைச்சிருக்கும். ஸோ 1/2 சைன் இன்வெர்ஸ். ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இது நான் சம்மா போடல, கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டுட்டேன். நீங்கள் வந்து ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.